ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக அமையும் அப்படின்றத நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி மூலமாக சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜியில சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி. அப்படி இருக்கும்பொழுது, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தில வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக வருவாங்க. இல்ல ஒரு ஜட்ஜா வருவாங்க, ஒரு டாக்டரா வருவாங்க, ஒரு டீச்சரா வருவாங்க, ஒரு நெறியாளரா வருவாங்க. இல்ல இந்த ப்ரொஃபஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு அட்வொகேட்டா போய் வாதிட போறாங்க. இல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு வகிக்க போறாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்களுடைய குழந்தை பருவத்திலே நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி மூலமா ஃபைண்ட் பண்ணி சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. ம். சொல்ல சொல்ல முடியுமா? இல்லை சொல்லணும். ம். நம்மளுதில் முடியும், சொல்லணும். குழந்தை பருவத்திலே சில இதெல்லாம் சொல்ல முடியுமான்னா கூட குழந்தை பருவத்திலையும் சொல்லலாம். இப்போ ம். குழந்தை பிறக்குது, கை குழந்தை, பச்சை குழந்தை. ம். ஆமாம், நியூ பார்ன் பேபி இப்போ தான் பிறந்திருக்கு. அந்த குழந்தைய போய் என்னங்க சொல்ல முடியும்? இல்லை, எல்லா குழந்தையும் சொல்ல முடியாதுன்னு எல்லாமே சொல்லலாம். இருந்தாலும் அதுக்கு அனலைசேஷன் பண்ணும்போது சின்ன ஒரு ம். சின்ன மூமெண்ட்டில் என்ன செய்யலாம்னா, குழந்தை அழும்போது, குழந்தை இருக்கும்போது கை காலை உதச்சி தான் அழுவும். ம். அது என் குழந்தைன்னா அப்படி தான் செய்யும். அதில் ஆமா. ஒன்றும் டவுட்டு கிடையாது. அப்படி பண்ணும்போதே அந்த குழந்தைய வந்துட்டு 2 கையும் இப்படி பண்ணும்போது, இதில் லெஃப்ட் ஹேண்டு மட்டும் எல்லா குழந்தையும் அப்படி இருக்காது. ஒரு சில குழந்தை 2ம் சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் தான் கையை தூக்கிட்டு பண்ணும், காலை தூக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டு முதல்ல வரும். அது ம். நமக்கு அது தெரியாது. டீப்பாக பார்க்கணும். இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ம். ஏன்னா ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம சொல்ல சொல்ல எல்லாரும் அதை டீப்பாக அனலைசேஷன் நீங்களே பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக இருக்கும்பீங்க. ஃபோர்ஸாக இருக்கும். அதில் மட்டும் அந்த கை மட்டும் தான் அதிகமாக வரும். இதுவும் சேர்ந்து இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே இருக்கும். அப்படின்னு பிற்காலத்தில் அது லெஃப்ட் ஹேண்டடாக வரும் அந்த குழந்தை. லெஃப்ட் கை, லெஃப்ட் கால் 2ம் ஒன்று போல் அசைகிற போல் இருக்கும். ஆனால் மூமெண்ட்டு ஜாஸ்தி இதுகிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்குன்னா பிற்காலத்தில் அது லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கும். ம். லெஃப்ட் ஹேண்டட் உள்ள ஒரு குழந்தை அப்படி அதுக்கு பழக்கத்திலேயே சின்ன பிள்ளைல லெஃப்ட் ஹேண்டட் தான் அதிகம் யூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா, நீங்கள் அதை வந்துட்டு நம்ம பேர் நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் இருந்தாக்கா அது நல்லா இருக்காதுங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த நாளைக்கு கொடுக்கும்போது ரைட் ஹேண்ட் வாங்கணும், இவங்களுக்கு லெஃப்ட் தான் வரும். அதனால் நாங்கள் சின்ன பிள்ளையிலே மாற்றிடுவோம்னு சொல்லுவாங்க. தப்பு பண்ணிட்டீங்க, அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு தேடி உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறத வேண்டான்னு நீங்களே வெளியே சார், அனுப்பிட்டீங்க. லெஃப்ட் ஹேண்ட் அவ்வளோ அதிர்ஷ்டமான ஒரு விஷயமா சார்? ஆமாம், நீங்கள் உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ம். ஒரு படைப்பாளின்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு படிப்பாளின்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனில் ஃபேமஸாக உள்ளவர், அவர் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்டட் தான் இருப்பார். ம். நீங்கள் ஃபுட்பால் கூட இப்போ அதுதான் இப்போ வேர்ல்டு கப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்பாலுக்கு காலில் தான் உங்களுக்கு கிக்கு பண்ண போகிறாங்க. அதில் அதிகமாக வந்துட்டு சில பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்டில் ரைட் லெக்கில் தான் அடிக்க முடியும். சில பேர் லெஃப்ட்டில் அடிப்பாங்க. ம். அந்த கோல் கரெக்டாக பாயிண்டில் போகுது அப்படின்னா அவங்க லெஃப்ட் ஹேண்டட் உள்ளவங்கன்னு அர்த்தம். அது கை மட்டும் லெஃப்ட் ஹேண்டட் இல்லை, லெக்கு காலும் வந்து லெஃப்ட் ஹேண்டட். ம். இதனுடைய சூட்சம் என்னன்னாக்கா, லெஃப்ட் ஹேண்டில் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னு சொன்னாக்கா, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையில் இருக்கோ அந்த துறையில் வந்து ஃபேமஸான ஆளாக இருப்பீங்க. உருவாக்குவாங்க இயற்கையாகவே. அதாவது உருவாக்குங்கனாக்கா உங்களை மற்றவங்க உருவாக்குவாங்க. நீங்கள் ரொட்டீனாக லைஃப் பண்ணால் கூட உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு 10 பேர் உள்ளே வருவாங்க. அவங்க உருவாக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி நாட்டில் ஒரு ஆள் யாராக இருந்தாலும் சரி உயரத்துக்கு போகிறாங்கன்னா தனிப்பட்டு வர முடியாது. பேக்ரவுண்டு யாருன்னா, பேக்கப் யாருன்னா ஒருத்தர் இருந்தால் தான் வர முடியும். தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் யாரெல்லாம் லேடர் மாதிரி இருக்கணும், சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அது எல்லாத்துக்கும் கிடைக்குமானா எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அதனால் லெஃப்ட் ஹேண்டட் மட்டும் மாற்றிடாதீங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கூடயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதிர்ஷ்டமும் ஒருத்தனுக்கு திறமையினால ஓகன்னா யாரும் உலகத்தில் வந்தால் தான் வரலாறுலாம் கிடையாது. கூட அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கணும். இல்லாமல் இருந்தாலும் வர முடியாது, இருக்கணும். அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். அதிர்ஷ்ட தேவதையும் நம்ம பயணிக்கணும். அது நமக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லா துறையிலும் சரி. அது இல்லாமல் நடந்துடாது. அதனால தான் பார்த்திங்கன்னா, ஒரே தேதி, ஒரே மாதம், ஒரே வருஷம், ஒரே ராசி, ஒரு நட்சத்திரம் இருந்தால் கூட ஒருத்தர் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறதுக்கு பார்த்து அப்படி தரையில் தான் இருக்கிறாங்க. ஏன்டானாக்கா அதிர்ஷ்டம் இல்லை. அவர் அங்கே போனவரோட கடின உழைப்பாளி இவராக இருப்பார். அப்போது நமக்கு வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் பத்தாது, கூடயே இருக்கணும். இவங்களுக்கு அது உண்டு. அதே மாதிரி இன்னும் சில பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா, நம்ம அந்த வளரும்போதே சில பிள்ளைங்கள் அது குழந்தைக்கு விட்டுருங்க. அடுத்து அது வளரும்போதே நமக்கு தெரிஞ்சு போயிடும். சில பிள்ளைங்க ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தன்னைத்தானே பேசிக்கும்.
வீட்டுக்குள்ளே பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அது வரைக்கும் பேசுவேன். என்னடான்னு பார்த்தா 10 பேர் இருக்கிற மாதிரி கிளாஸ் டீச்சரா நடத்துகிற மாதிரி மாறிடுவாங்க. டீச்சராக வந்துடும். ஆனால் அதுக்கு தெரியாது. பிற்காலத்தில் நம்ம ம். காலேஜ் ஸ்கூல் டீச்சர், காலேஜ் ப்ரொஃபஸராக வரப்போகிறது தெரியாது. ஆனால் வந்துடும். ம். இன்னும் சில பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, டாக்டர் செட்டு வச்சுக்கும். விளாடுவாங்க. பின்னாடி டாக்டரா வருவாங்க. அதாவது அவங்கள அறியாமல், இனம் புரியாமல் சில விஷயம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இண்டிகேஷன் கொடுக்குது. உன் குழந்தை பிற்காலத்தில் அது வரப்போகுது. அது அதையே விரும்புது. அதையே கேட்குது. இன்னும் சில பிள்ளைங்கள் பார்த்தா குட்டியிலே இருக்கும். காரு, ஜீப்பு இதே காராக வாங்கிட்டு வந்தோன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வரப்போகிறான். ஜீப்பாக வாங்கிட்டு வந்தாங்க போலீஸ்காரராக போகிறாரு. இருக்குது. காரு, ஜீப்பு 2 ஒன்று போல் இருக்கும். ஆனால் அதை தான் விரும்புவாங்க. பின்னாடி ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி கேம்ஸ்லேயும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, தன்னைத்தானே ம். யாரும் சொல்லியே கொடுக்கணும். ஜிம்னாஸ்டிக் தானா ட்ரைனரே தேவையில்லை. ட்ரைனிங்கே தேவையில்லை. இவங்களா எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுமாரி அந்த குழந்தை பருவத்திலே நமக்கு வந்துட்டு அவங்கள செதுக்கிக் கொள்கிறாங்க. இது நம்பர் நமக்கு சொல்லுது. அதே நேரத்தில் நமக்கு சொல்ல வந்தது என்ன? அந்த டேட்டில் காம்பினேஷன் இருக்கும். அந்த டேட்டில் அவங்க இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு சிம்பிளாக விட்டுட்டு உங்களை அனுப்பிட்டாக்கா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அது டேட் இருக்கணும். ம். இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்குமே இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கணும் அப்படின்னா, டாக்டர் ஆவாங்க அப்படின்றது வந்து சின்ன குழந்தையில வந்து நீங்க வந்து குழந்தைங்கள கேட்க வச்சீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து 90% பிள்ளைங்க வந்து டாக்டர், டீச்சர் இது 2யும் தான் சொல்லுவாங்க. இது 2ம் தான் பிரதானமா குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா ஃபியூச்சர் வளர வளர அவங்களுடைய தாட் எல்லாமே மாறும். வேறு வேற விதமாக வந்து அவங்களுடைய பிரியங்கள் வந்து மாறி போகும். அப்படின்றப்போ எண்கள் தான் அவங்களுடைய விருப்பமாகவும் மாறும். அந்த விருப்பத்த நிறைவேத்த வைக்கவும் கூடுமா சார்? இல்லை அதுதான் நிறைவேற்றும். அதுதான் ம். நம்ம சொல்கிறது எண்கள் ஏன் திருப்பி திருப்பி அது அழுத்தி சொல்கிறேன்னா, எண்ணங்கள் எதுவோ அதுதான் எண்கள். எண்கள் எதுவோ அதுதான் எண்ணங்கள். ம். இந்த எண்கள் உங்ககிட்ட இருக்குன்னா, உங்களுக்கு இந்த எண்ணங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த குழந்தைக்கு இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அதுக்கிட்ட அந்த நம்பர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேட்டில் வந்துட்டு அந்த குழந்தைக்கு அந்த சின்ன பிள்ளையா வளருது பாருங்களா, அந்த டேட்டில் 6 and 4 அப்படின்னு இருக்குது. இப்போ என்னென்னமோ விளையாடும். என்ன விளையாண்டாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய கோடீஸ்வரனாக்கா பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்துருவாப்புல. பெரிய பிக் ஷாட் ஆயிடுவார். அந்த நம்பர் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா, அது அந்த மாதிரி விளையாட்டு தான் இருக்கும். மைண்டெல்லாம் கேல்குலேட்டட் மைண்டடாக தான் இருக்கும். சின்ன பிள்ளையாகவே இருக்கும். அதுக்கிட்ட பேசினாவே அந்த கேல்குலேட்டட் மைண்டட் அதுக்கு இருக்கட்டும். ம்ஹ்ம். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க டேட்டுக்குள்ளே நம்பர் 2, நம்பர் 4 அது 2 அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னாக்கா, பட்டிமன்றத்தில் பேச்சாளராக பெரிய ஆளாக வருவாங்க. ம். ஆனால் அந்த 2 நம்பர் காம்பினேஷனோட உள்ளே இருக்கணும். அந்த 2 நம்பர் காம்பினேஷனோட அவங்க கையில் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாக்கவே நம்ம முடியும். அதாவது முதல்ல வந்து அந்த அசைவு மூமெண்ட்டில் வச்சு நம்ம சொல்லலான்றோம். கூடயே நம்பரும் இருக்கணும். வெறும் அது மட்டும் ம். இருந்தால் போதாது. இதுவும் கூட இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒருத்தர் டேட்டில் 9 and 8 அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன். தேதிக்குள்ளேயே 9, 8 அந்த தேதி அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்குது. எங்கேனாலும் இருந்துக்கிட்டோம் 9, 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வளரும் போகும்போதே போகும்போதே அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் எதுவாக இருந்தாலும், இந்த பார் நீ இது பண்ணுறது தப்பு, இதை கரெக்டாக செய், நீ அப்படி செய்யாத, நீ இப்படி செய், நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு இவங்களோட சீனியர் பசங்களுக்கு இவங்க அட்வைஸ் கொடுக்குற போல இருக்கும், டிக்டேட் பண்ணுற போல இருக்கும். அவங்கள மட்டும்தான் இல்லை, அவங்க பேரண்ட்ஸுங்களுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுற போல இருக்கும். ம். அப்படின்னா அவங்க டேட்டில் 9, 8 உள்ளே இருக்கும். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நான் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு. இது எப்போ முடிக்கணும்னு அது தெரியாது. சொல்லிக்கிட்டே போனேன் நம்ம சொல்லிட்டு. அப்போது இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்கிறது? இந்த நம்பர்லாம் இருக்குது. அப்போ இந்த நம்பர்லாம் இருந்தபோது அது எண்கள். அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும். ம். பிற்காலத்தில் இது வரும். அப்போ ஒரு 3, 4 டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னேன். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சொல்லிகிட்டே போகலான்னா மீன்ஸ் என்னது? நாளைக்கு எங்கள் குழந்தை வந்துட்டு டாக்டராக வரணும் அப்படின்னு அது விளையாடும்போது விளையாடலாம். ஆனால் இந்த எண் இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி இந்த எண்கள் இருந்தால் தான் இந்த எண்ணங்கள் இருக்கும். என்ன எண்? ம். 3ஆம் நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா பிற்காலத்தில் டாக்டராகவும் வரலாம். ம். இன்னொரு 21 இருக்குது. பிற்காலத்தில் அவங்க பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரலாம். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு 18ஆம் நம்பர் இருக்குது. அவங்க ஜட்ஜியாக வரலாம். இப்படி இந்த எண்கள் இருக்கும்போது தான் இவங்க பசங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறும். இதை ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் வச்ச இந்த நம்பர்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இருக்குது. சார் ஐயா சொன்ன மாதிரி இப்போ என் பிள்ளைங்களாம் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஒரு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களை பார்த்து தான் அவங்ககிட்ட வரணும். அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்கள் பிள்ளைய நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உண்டான பேரை அப்படி டியூன் பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டிங்கன்னு வைங்களேன்,
கன்ஃபார்ம்டாக நம்ம ரிட்டனாக கமிட் பண்ணலாம். நான் அதனால தான் எனக்கு குழந்தைங்களுக்கு பேர் வைக்க வரும்போதே இந்த குழந்தை டாக்டர் அப்படின்னு நான் எழுதியே விட்டுருவேன். ம். அதுங்க வரும் 27, 28 வருஷம் கழிச்சிட்டு. எதுக்கு வருவாங்கனாக்கா, கிளினிக்கு பேர் வைக்கிறதுக்கு வருவாங்க. ஐயா நீங்கள் தான் பையனுக்கு பேர் வச்சுக்கோ, பையன் டாக்டர் ஆகிட்டா இப்போ கிளினிக் வைக்க போகிறோம் அப்படின்னு. ம். அப்படியா? என்னப்பா அப்போ முடிச்சு அதோட இப்போ தான் வரேன். இல்லை நீங்கள் தான் எழுதிட்டீங்களா? அதை முடிச்சு தான் வந்துட்டேன். சில பேர் ஐஏஎஸ்ன்னு எழுதுவோம், ஐபிஎஸ்ன்னு எழுதுவோம், டெப்டி கலெக்டருக்கு, தாசில்தாருக்கு, ஏதோ என்ன எழுதுகிறோமோ போலீஸுக்கு எழுதிடுவோம், அட்வொகேட்டுன்னு எழுதிடுவோம், ஜட்ஜுன்னு எழுதிடுவோம். ஃபோன் அடிப்பாங்க, சில பேர் வருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் பெரிய பிஸ்னஸ் மேனாக வருவீங்கன்னு எழுதிடுவேன். அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வருவார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் எழுதிடுவோம், பிஸ்னஸ் மேன் எழுதிடுவோம். அதுக்கு பேர் வைக்கணும்னு வருவாங்க. அதோட அத்தனை வருஷம் கழிச்சு தான் வராங்க, நடுவில் வரல, அது வேறு விஷயம். அட்வைஸ் கூட கேட்கல. அவங்க கேட்பாங்க, நீங்கள் தான் எல்லாம் எழுதி கொடுத்தீங்களா, நான் என்ன கேட்குறது ஐயா? நாளுக்கு நாள் இப்படி நகருன்றது என்ன நகரம் முன்கூட்டி சொல்லிட்டீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கண்டுபிடிக்கணும். பிள்ளைங்க இதை நோக்கி போகுது, அதுங்க பயணிக்க போகுது. அப்போ நீங்கள் ஆஸ் எ பேரண்ட்ஸாக நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணிட்டீங்கனாக்கா, எதை நோக்கி போகுதுங்களோ பிள்ளைங்கள, அதை வந்துட்டு கரெக்டாக உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்துட்டு நீங்களே ஜட்ஜ் பண்ணிவிட்டு இது எதுக்கு வரதுக்கு உண்டான பேரை மட்டும் அப்படி போட்டு விட்டிங்கன்னா, நீங்கள் பசங்களை பற்றியே கவலைப்பட வேண்டாம். கன்ஃபார்ம்டாக அதுங்க அதை முடிச்சுட்டு வெளியே வந்துடும், தைரியமாக இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் பிள்ளைங்கள நீங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். இது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குழு கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம். கண்டிப்பாக சார். நிறைய பெற்றோர்களுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைய வந்து எந்த வழியில் நடத்தணும், இந்த குழந்தைக்குள்ள என்ன திறமை இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.